தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புதன்கிழமை பாத்தீங்கன்னா இப்போது நம்ம சாயங்காலத்துக்கு மேல ஒரு 7 மணிக்கு இந்த வீடியோ செய்யறோம். இதுவரையும் இன்னைக்கு புதன்கிழமையில ரொம்ப முக்கியமாக நடந்த மாற்றமே பாத்தீங்கன்னா ஈரானோடு இணைகிறது தான். அதை நம்ம தனியாவே ஒரு வீடியோவா போடலான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள அடுத்த நியூஸும் வந்துருச்சு. ஈராக் மேல என்ன பண்றாங்க, இணையறீங்களா ஈரான் கூட, இருங்க உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான தாக்குதல் போயிருக்கு. தாக்குதல் போன உடனே ஈரான் என்ன பண்ணிருக்காங்களா, அடிக்கிறீங்களா, இப்ப நாங்க அடுத்தது என்ன பண்ண போறோம்னா கத்தாரவை கைப்பற்ற போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு புதன்கிழமை ஃபுல்லா வந்த ஒரு விஷயமே என்னன்னா ஈரானை பத்தி தான். நம்ம சுருக்கமா அது அனைத்தையும் பார்த்தலாம். முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் அங்க இருக்கக்கூடிய ஈராக்குடைய பாப்புலர் மொபிலைசேஷன்ல இருந்து தலைவர்களை தாக்கி இருந்தாங்க. தாக்குனதுல முக்கியமான தலைவரே இறந்தாச்சு. ஈராக்ல பார்த்தா கவர்மெண்ட் இருந்துட்டு இருந்தாலும், ரன் பண்ணிட்டு இருந்தாலும், அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போராளி குழு இருந்துட்டு இருப்பாங்க. எப்படி லெபனான்ல தனியா ஹிஸ்புல்லா இருக்காங்களோ, ஏமன்ல எப்படி ஹவுதீஸ் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஈராக்குள்ளயும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராக்சிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட்னா ஈரானுக்கு சப்போர்ட். அதுல பாத்தீங்கன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. அது இல்லாம அந்த அன்வர் ப்ராமினென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய போராளிகள் தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே இப்ப அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நேத்து கடுமையான தாக்குதல், முக்கியமான தலைவரை இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அங்க மக்கள் புரட்சியே ஏற்படுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. என்ன ஆயிரும்னா, இத கொஞ்சம் விட்டுட்டா ஈராக்குடைய ஆட்சி கவிழ்ந்து போயிடும், அந்த மாதிரி ஆயிரும். அப்ப ஈராக்ல பார்க்கும்போது ஈரானுக்கு அதிகமான சப்போர்ட்ல இருக்கிறாங்கிறதும், மக்களும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறதுனால ஈராக் பார்த்தாங்க, நம்ம ஆட்சியை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே ஒரு அறிவிப்பு, அதாவது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம், கவர்மெண்ட் நாங்க பேசாம இருப்போம், நீங்க இஸ்ரேலிய அமெரிக்காவை என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈராக்குடைய கவர்மெண்டே அங்க இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷனுக்கு, அதாவது ஈரானுடைய ப்ராக்சிஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பகிரங்கமா கொடுத்துட்டாங்க, மறைமுகமாலாம் கிடையாது, பகிரங்கமா கொடுத்துட்டாங்க. பகிரங்கமா கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவும் அடிச்சுக்கோங்க, நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கு கொடுக்குறாங்கன்னாவே அந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து துணை நிக்குது அப்படிங்கறத அதுக்கான அர்த்தம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க எல்லாம் இப்ப என்ன பண்றீங்க, தீவிரவாதிகளுக்கே வெளிப்படையா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா, அப்ப நீங்களும் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஈராக்குடைய கவர்மெண்ட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிளேம் பண்றாங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா, நம்ம காலையில ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல 2 வீடியோ காமிச்சோம். ரெண்டுமே ஈராக்கை விட்டு நேட்டோ படைகள் ஓடுனதும், ஈராக்கை விட்டு ராத்திரியாக அமெரிக்கா என்ன பண்ணாங்க, 2 இடத்த எர்பில் இருந்தும் காலி பண்ணி போயிருந்தாங்க. அது இல்லாம விக்டோரியா ஏர்பேஸ் காலி பண்ணி போயிருந்தாங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, காலி பண்ணி போயிருக்காங்க ஏர்பேஸ் அப்படிங்கறதுனாலயே நிலைமை ஏதோ ஒரு மோசமாகுது. காலி பண்ணிட்டு ஓடுறாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா, அடுத்தது என்ன வேணா தாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய அர்த்தம் தான். ஏர்பேஸ் இருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சு அடிப்பாங்க. இப்ப ஏர்பேஸும் இல்லாதனால ஈஸியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய இமேஜஸ் தான் இதெல்லாம் ஈராக்ல அடிச்சிருக்காங்க. அங்கிருந்து வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஈராக்குடைய கவர்மெண்ட் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம், இந்த நேரத்துல அமெரிக்கா இஸ்ரேல அடிக்கணும்னு சொல்லிட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த தலைவர் இறந்தனால கோஷம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்த பக்கம் பார்த்தா அங்க குர்திஸ்தான் ஒரு பகுதி இருக்கே, அங்க குர்தீஸ் இருக்காங்க, அவங்கள வச்சுதானே தரைவழி செய்யறதா இருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஈரானை தரை வழியாக கைப்பற்றதுக்கு தான் அந்த குர்திஸ்தான் இருக்கக்கூடிய குர்தீஸை என்ன பண்ணிருக்கோம், ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க தரை வழியா ஈரானை கைப்பற்றி ஈரானுக்குள்ளேயே குர்திஸ்தான் நிலையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா சிரியாலையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, ஈராக்லயும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, துருக்கியிலையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 3 நாட்டுக்கும் நடுவுல தான் அந்த குர்திஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அதனால இந்த நாட்டுல அந்த நாட்டுலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களா இருந்துட்டு இருந்தனால அவங்களுக்குன்னு ஒரு நிலையான ஒரு ஏரியா இல்ல. பேசாம அவங்களை கொண்டு போய் நான் ஈரானுக்குள்ள விட்டுறேன், ஏன்னா அவங்க நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க. ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இந்த குர்திஸ்தானை உள்ளக்குள்ள வச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையான எல்லா விஷயமும் ஈரான்ல இருந்து கிடைச்சிடும் பார்த்தாங்க. அந்த ஐடியாவை ஆல்ரெடி ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் எல்லாம் இருக்காங்களா, இவங்கள அடி நடிச்சு குர்திஸ்தான தரை வழியா நுழைய முடியாமதான் 2 வாரமா வச்சிருந்தாங்க. இப்ப ஈராக்குடைய கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன வேணா தாக்குதல் செஞ்சுக்கோங்க, நாங்க கேட்க மாட்டோம்னு சொன்னனால இன்னும் சந்தோஷமா போயிருச்சு. அங்க குர்திஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா வழியே இல்லாம போயிருச்சு, கொஞ்சம் கூட வழி இல்ல. இனி குர்திஸ்தான் குரலை கூட ஒசத்த முடியாத ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிட்டாங்க, தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால அமெரிக்காவுக்கு குர்திஸ்தான் தான், அங்க இருக்க குர்திஸ் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. அந்த சப்போர்ட் இப்ப கட் ஆகுது.
தரைவெளி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போகுது. அதோட சேர்ந்து இவங்க அந்த போராளிகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல இதுவரையும் இருந்த குறைகள், இவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இருந்த குறைகள் எல்லாம் போய் இப்ப கவர்மெண்ட் கிட்ட என்ன ஆறாங்க, கொஞ்சம் இணக்கமா போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா மட்டும் தரைவெளியில வந்து ஹார்மோஸை கைப்பற்றோம், அதுக்கப்புறம் எங்களுடைய தீவுகளை எல்லாம் கைப்பற்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் போர்ஸ் அனுப்பி வந்து எங்களை நீங்க வந்து கைப்பற்றலாம்னு நினைச்சா நாங்க என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம், கத்தாரையும் பஹ்ரைனையும் நாங்க கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு வந்து கத்தாரி பஹ்ரைனையும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கத்தாரும் பஹ்ரைனும் அவங்களுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய இடம். எல்லாருமே வந்து இப்ப இடத்த பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளை தான் போய் முதல்ல பிடிப்பாங்க. இப்ப இஸ்ரேல் என்ன பண்றான், அவன் வந்து பிடிச்சதே அடுத்த நாடுதான், முதல்ல பாலஸ்தீனத்தை தான் பிடிச்சி இஸ்ரேலுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் என்ன பண்றா, பக்கத்தால இருக்கக்கூடிய காசா, பக்கத்தால இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க், அப்படியே போய் அதுக்கடுத்தது என்ன பண்ணுவானுங்க, அடுத்தது ஜோர்டானு அது இதுன்னு சொல்லிட்டு பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளை தான் போய் பிடிப்பாங்க, லெபனானு இந்த மாதிரிதான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க, நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களை வந்து பிடிக்கலான்னு நீங்க நினைச்சா தரைவழியாக வந்து நாங்க காத்துட்டு இருக்கோம், 20 வருஷமா 2 டிகேட்ஸா காத்திருக்கோம், நாங்க என்ன பண்ணுவோம்னா இங்க பக்கத்தால இருக்கக்கூடிய கத்தாரையும் பஹ்ரைனையும் நாங்க பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டா உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, அதாவது எங்களுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் நாங்க பிடிச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது, அமெரிக்கா பஹ்ரைன்ல ரொம்ப முக்கியமான இடத்தை வந்து வகிக்குது. அதே மாதிரி கத்தார்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய லாபம் இருக்கு. கடைசியா கூட வந்து ட்ரம்ப் வந்த போது என்ன பண்ணாங்க, ஒரு பிளைட்டர் ஜெட்டவே வந்து பரிசீலிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கத்தார்ட் இருந்தும் சவுதிட்டு இருந்துமே வந்து அவங்க லாபம் அனுபவிக்கிறாங்க, யுஏஇ பஹ்ரைன் இருந்துமே லாபம் அனுபவிக்கிறாங்க. இந்த தடவை அதிகமா தாக்கப்பட்ட இடம் பஹ்ரைன். ஏன்னா பஹ்ரைன்ல வந்து அமெரிக்காவுடைய பெரும் பொருளாதார லாபம் எல்லாம் இருந்துச்சு, அதனாலதான் பஹ்ரைனை விரட்டி 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 அடிச்சாங்க. அதனால உங்களுடைய மொத்த பிசினஸ்க்குமே அதனால உங்களுடைய லாபத்தை நாங்க அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், பஹ்ரைனையும் வந்து கத்தாரை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து துணிஞ்சு வந்து அந்த மாதிரி கைப்பற்றுவாங்களான்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகிறதுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் விடமாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சொல்றதின் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தா பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்க முடியும். கடைசியா வந்து என்ன சொன்னாரு ட்ரம்ப், நான் உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், அதுக்கப்புறம் உங்களுடைய பவர் பிளான்ட் எல்லாத்தையும் அடிக்க போறேன்றாரு. உடனே 24 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இல்ல நான் 5 நாள் ஒத்தி வைக்கிறேன்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தா எல்லா நாடுகளும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஈரானுடைய பவர் பிளான்ட் அடிச்சா ஈரான் என்ன சொல்றாங்க, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா பவர் பிளான்ட்டையும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, அடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காரு, ட்ரம்ப்பும் வந்து கைவிட்டிருக்காரு. அந்த மாதிரிதான் நீங்க தரை வழியா வந்தாலும் நாங்க பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளை வந்து என்ன பண்ணுவோம், கைப்பற்றுவோம்னு சொல்லும் போது பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. ஈரான் பேச்சதான் வந்து அமெரிக்கா கேட்காது, ஆனா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நாட்டுடைய பேச்சை கேட்கணும். கேட்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவை வெளியேற்றுறதுக்கான வேலையில இறங்கிடுவாங்க. எங்களுக்கு நாடே கைவிட்டு போகுது, இனி நீ இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன, எங்களுக்கு ஒன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டுருவாங்க. அந்த ஒரு அழுத்தத்தை கொண்டு வரதுக்காக கூட ஈரான் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கலாம். தரைவெளி அப்படிங்கிறது ஈரான்ல சாத்தியமே இல்லை. என்னதான் வந்து அமெரிக்கா இப்போ ஒரு 5000 ட்ரூப்ஸோட வந்து என்ன பண்றாங்க, ட்ரிப்போலியில வந்துட்டு இருக்காங்க. ட்ரிப்போலிங்கிறது ஒரு போர்க்கப்பல் தான், அதுல 5000 ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்தாலும் சரி கடைசியா வந்து அடி வாங்கிதான் போவாங்க. இவங்களால தரைவெளியில ஒன்னும் சாதிக்க முடியாது. வான்வெளியில சாதிச்சிட்டாங்களான்னு கேட்டா நிறைய இழப்புகளை ஈரானுக்குள்ள ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு கூட ஈரான்ல நடந்த தாக்குதல்கள் எல்லாம் வந்து பாருங்க, நான் இமேஜ் போடுறேன். ஒரு ஆயுத குடோன்லயே வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதலை நடத்திருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா 3 தாக்குதல் தான் ஈரான் மேல இஸ்ரேல் நடத்திருந்தாங்க. மிச்ச எல்லா தாக்குதலையும் ஈராக் மேல நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈராக் தான் நடுவுல குறுக்கால இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லெபனான்ல பெரும் தாக்குதல்களும் இன்னொரு பக்கம் ஈராக்ல வந்து பெரும் தாக்குதலும் இன்னைக்கு நடந்திருக்கு. ஈரான்ல இன்னைக்கு நடந்ததே வெறும் 3 தாக்குதல் தான். அப்ப ஈரானுக்கு 3, மிச்சது எல்லாமே லெபனானுக்கும் ஈராக்குக்கும் தான் நடந்திருக்கு. மக்கள்லாம் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு கேட்டா லெபனான்ல வந்து பார்த்தா இஸ்புல்லா பக்கம் நிக்கிறாங்க, ஒரு சில மக்கள் இஸ்புல்லா பக்கம் நிக்கல. அதே மாதிரி ஈராக்ல யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்த்தா மக்கள் எல்லாம் இப்ப இந்த பாப்புலர் மொபிலைசேஷன்ல தலைவர் இறந்தனால ஒரே கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் கூட தான் இருக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்கும் வந்து ஆப்போசிட்டான மக்கள் அங்க இருக்காங்க. ஈராக் அப்படிங்கிறது ஒரு கலவையான மக்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. ஒரு சில குரூப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சில குரூப் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம அமைதியா இருக்கலாம், நாம இதுக்கு வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போராளி குழுவெல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குரூப்ஸ் அங்க இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஈராக்லயும் கலவையான மக்கள் தான் இருக்கிறாங்க, லெபனான்லயும் வந்து கலவையான மக்கள் தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கு.
கவர்மெண்ட்னால லெபனான்லயே ஒன்னும் பண்ண முடியல, ஈராக்லயே ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்து கவர்மெண்டே அறிவிச்சிட்டாங்க. நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.